தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கான தலைப்பு, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. வசனம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆபிரகாம் பென்னிங்கர் என்ற வாலிபன் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவன். ஜான் வெஸ்லி காலத்தில் வாழ்ந்தவன். அடிமைத்தனம் தலைவிரித்தாடிய காலம் அது. அமெரிக்கா தேசத்திற்கு கப்பலில் வந்தபோது அவனது தாயும் தந்தையும் கப்பல் பிரயாணத்தின் போது மரித்த காரணத்தினால் அவர்களது சடலங்கள் கடலில் தூக்கி எறியப்பட்டன. அனாதியாக அமெரிக்காவில் வந்து இறங்கினான். ஆனால் அவனது உள்ளத்தில் யாரோ ஏற்றி வைத்த மிஷனரி தாகம் என்ற விளக்கு அணையாமல் அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. வாலிபனாக வளர்ந்தபோது சென்ட் தாமஸ் என்ற தீவில் அநேக நீக்ரோக்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதை அவன் கண்கூடாக பார்த்தான். அவர்களுக்கு இயேசுவை பற்றி பிரச்சாரம் செய்ய விரும்பினான். ஆனால் அந்த நாட்டில் அடிமைகள் வெளி உலகத்தோடு எந்த தொடர்பு வைத்தாலும் அது ஆபத்தானது என்ற உண்மையை அங்குள்ள வெள்ளைக்கார முதலாளிகள் அறிந்திருந்ததினால் அந்த அடிமைகளுக்கு யாரும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அடிமைகள் மாத்திரம் தான் அடிமைகளோடு தொடர்பு வைக்க முடியும் என்றதொரு மாறாத சட்டம் அவர்கள் மத்தியில் இருந்து வந்தது. எனவே ஆபிரகாம் பென்னிங்கர் இந்த தீவில் வாழும் அடிமைகளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரே வழிதானுண்டு, அதாவது இவனும் ஒரு அடிமையாக மாறுவது. எனவே இந்த வெள்ளைக்கார வாலிபனான பென்னிங்கர், நான் அடிமையாக மாற விரும்புகிறேன் என்று விண்ணப்பம் போட்டார். அந்த விண்ணப்பம் டென்மார்க் அரசுக்கு அனுப்பப்பட்டது. அதன் உண்மையான காரணமும் அறியப்பட்டது. அதை கேட்டபோது அரசன் உள்ளம் தொட்டப்பட்டது. உடனே ராஜா ஒரு சட்டம் பிறப்பித்தார். அதன்படி ஆபிரகாம் பென்னிங்கர் அடிமைகள் மத்தியில் சென்று சுவிசேஷம் அறிவிக்க அனுமதி வழங்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர் அடிமைகளுக்கும் பிரசங்கம் பண்ணலாம், சுயாதீனருக்கும் பிரசங்கிக்கலாம், கருப்பர்களுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் யாருக்கும் அவர் பிரசங்கம் செய்யலாம் என்று புதிய சட்டம் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது இந்த ஆபிரகாம் பென்னிங்கர் வாழ்க்கையில் நிறைவேறியது. அநேக அடிமைகளுக்கு இவன் சுவிசேஷம் அறிவித்தான். அநேக அடிமைகள் இயேசுவின் அடிமைகளாக மாறினார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் கிறிஸ்துவிடம் பலரை கொண்டு வர என்னை நானே அடிமையாக்கி கொண்டேன். யூதருக்கு யூதரை போல ஆனேன். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களை கொண்டு வர அவர்களைப் போல நான் ஆனேன். நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாதவர்களுக்கு அவர்களைப் போல நான் சிலரையாவது மீட்கும்படி எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19லிருந்து 22வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நம்மை எல்லா சோதனைகளிலிருந்தும் நிச்சயமாய் பாதுகாக்கும். ஆனால் அதை அணிந்து கொள்வது நமது கடமை. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாயிருந்தால் நீங்கள் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். ஒருவேளை என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவராயிருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குலத்துக்காகவோ கோத்திரத்துக்காகவோ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரவில்லை. பூமியிலுள்ள எல்லா மனுக்குலத்துக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் பாவங்களை இயேசுவினிடம் அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். உங்கள் இதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை பின்பற்றி கொள்கிற மனுஷனை அவர் பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வார். இயேசு உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக வரும் தேவ வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, பலனாக இருக்குது என்று நீங்கள் நினைத்தால் அதை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் வரும் நாட்களில் போடப்படும் தேவ வார்த்தைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி. தேவனுக்கே மகிமை. ஆமேன்.